ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் படமாக தமிழ் டப்பிங்லேயே நம்ம ஒரு தேட்டர்ஸில் இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்கிற கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே இதுக்கு முன்னாடி பாகங்களில் சீசர் அப்படின்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏப்புடைய கேரக்டர் ஒன்று சித்தரிக்கப்பட்டிருக்கான். அந்த ஏப்பு இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே இறந்து போகுது. இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஏப்புடைய அந்த கூட்டம் அதுக்கு தேவையான இந்த ஃபியூனரல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்குதுங்க. இப்போ கிட்டத்தட்ட 300 வருஷம் கழித்து கதைக்களம் நகர்ந்து வருது. இப்போ இந்த ஏப்ஸ் எல்லாம் கூட்டமாக தனித்தனியாக அங்கங்கே சந்தோஷமாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு கோரோ அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காப்புல. இந்த தலைவருக்கு ஒரு பையனும் இருக்கான், நோவான்னு. இந்த நோவா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த பாட்டில் ஹீரோ. இப்போ இவங்க மாட்டுக்கு சந்தோஷமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு இவங்களே எதிர்பார்க்காம இவங்களுக்கு ஈக்குவலாக, ஏன் இவங்களோட பவர்ஃபுல்லான இன்னொரு கூட்டம் ஒன்று இவங்க மொத்த கிராமத்தையே அந்தல சிந்தலையாக்கி கடைசியாக ஹீரோவுடைய அப்பாவையும் போட்டு தள்ளி அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஏப்ஸையும் சிறைப்பிடிச்சு போயிடுதுங்க அதுங்க. இப்போ நம்ம கதாநாயகனுக்கு தான் அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமான அந்த நபரையும் நம்ம விடக்கூடாது. தன்னை சேர்ந்த அவ்வளோ பேர்த்தையும் இங்கேருந்து சிறைப்பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் திருப்பி மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை. அதுக்காக நம்ம கதாநாயகனாக நம்ம நோவாவே களத்தில் இறங்க போக இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் 2017 த வார் ஃபார் தி பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்னு சொல்லி ஒரு படம் வெளியாச்சு. அதனுடைய சீக்வல் தான். இன்னொரு பக்கம் சொல்லணும் அப்படின்னா பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் ரீபூட் ஃப்ரான்ச்சைஸில் 4th இன்ஸ்டால்மெண்ட்டாக வெளியான ஒரு படம் இது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படமே கூட உங்களை கவர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த படத்தை ஸ்டாண்டலோன் ஃபிலிமாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசாக மிஸ் ஆகிடாது. இந்த படத்தையும் கூட நீங்கள் தனியாக இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, முன்னாடி இருக்க எந்த பாகங்களும் இந்த படத்தை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா கூட பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. பொதுவாக இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் இப்போ கிடையாது. கடந்த ஒரு 15-20 வருஷமாகவே நம்ம தியேட்டரில் போய் வாயை புலந்து பார்க்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவங்க எந்த அளவுக்கு டெக்னிக்கலி சவுண்டாக அந்த ப்ராடக்டை கடைசியாக அவுட்புட்டாக கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த விதம் தான். எப்படிங்க இப்படி எடுக்கிறாங்க? நம்மெல்லாம் இந்த இங்கேருந்து சும்மா ஒரு சின்ன விஷயத்த ஒரு சிஜியில் பண்ணுங்க அப்படின்னாலே நம்மளுக்கு இப்படி உதறதே, இவங்க எப்படி அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு இவ்வளவு நாளாகவே தோணுச்சு இல்லையா? அதை இந்த படத்துலையுமே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நினச்சே பார்க்க முடியல, எப்படி சார் இப்படி அவுட்புட் அவங்க கொடுத்தாங்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட இம்மி கூட பிசிலடிக்கலை. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான மயிர்கூச்செறியை வைக்கக்கூடிய காட்சிகள் இந்த படத்துலையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆக்ஷன் சீக்வன்ஸு இல்லை சேசிங் சீக்வன்ஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே அதகலம் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இம்மி கூட பிசிலடிக்கலை. சிஜிஐ, விஎஃப்எக்ஸு, எஸ்எஃப்எக்ஸு 3 டீம் புகுந்து விளையாடி இருக்கு. இப்படிக்கா போய் அப்படிக்கா வெளியே வந்திருக்காங்க. மிரட்டி எடுத்திருக்காங்க பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதுவும் குறிப்பாக இந்த கதைக்களத்துக்கு அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏப்ஸ் மாதிரி சித்தரிக்கப்பட்டதுனால இந்த கதாபாத்திரங்கள் இதுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட், அதனால் உருவாகக்கூடிய கிளாஷு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக ஒரு பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. சினிமோகிராஃபரு, மியூசிக் டைரக்டரு, எடிட்டர்னு எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனுமே உள்ளே இருக்குது. இது போக படத்துடைய ஓவரால் சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கையும் சரி, டிஐடியுடைய ஒர்க்கும் சரி கண்டிப்பாக நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு சம்பவம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் காட்சிப்படுத்தின விதத்தில் குறிப்பாக படத்துடைய ஆரம்பத்திலேயே அது ஒன்றும் பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஈகிளுடைய எக்ஸ் எடுக்கிறதுக்காக 3 ஏப்ஸ் சேர்ந்து போகக்கூடிய அந்த காட்சியாகட்டும், ஊரையே கொளுத்தி விட்டு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க ஊடால, அந்த காட்சியாகட்டும், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் அந்த நடக்கக்கூடிய அந்த கடைசி ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி அதகலம் பண்ணி விட்டுருக்காங்க இவங்க. ஆனால் இந்த கதை கிளமே பார்த்தீங்கன்னா அப்பாவோ ஒரு ஏப்பு கொண்டுட்டு கடைசியாக போயிருச்சு. தான் கூட இருக்க அத்தனை பேத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிருச்சு. அப்படிங்கும்போது அவங்க யார் அப்படிங்கிறத பழிவாங்க துடிக்கிற, தேடி போய் எப்படியாவது தன்னை சேர்ந்தவங்க சார்ந்தவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோவுடைய கதை இது. அவருடைய அந்த ஜேர்னி தான் அந்த கதை. அப்படிங்கும்போது இதுக்குள்ளே நிறைய எமோஷனல் கனெக்ட் ஆக்சுவலி இருந்திருக்கணும். பட் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. இதுங்கெல்லாம் போய் எப்படியாவது பண்ணியே ஆகணுமே, ஜெயிச்சே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் என்னவோ எனக்கு பர்சனலாக மிஸ்ஸிங்கு. இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன்.
இன்னும் அந்த எமோஷன்ஸு அதனால் ஆடியன்ஸுக்கு கொடுக்க அந்த கிடைக்கக்கூடிய அந்த கனெக்ட்டுங்கிறத இன்னும் கொஞ்சம் பெட்டராக இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு படம் இது. இதில் இந்த எமோஷனல் சீக்வன்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மொத்தமாக சேர்த்தா கூட வரும். மீதி 1.25 மணி நேரத்துக்கு மேலே வெறும் பேச்சு தான். அவங்க மாட்டு கதையாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஒன்று சேர்ந்து. இதனாலேயே படம் அங்கங்கே கொஞ்சம் வந்து லேகாகத்தான் செய்யுது, கொஞ்சம் டல்லடிக்குதுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு வரத்தான் செய்யுது. இது ஒரு முக்கியமான விஷயம்தான். இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஹியூமன் கேரக்டர்ஸு அப்படிங்கிறதே எதுவும் முக்கியமான கேரக்டர்ஸு அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த ஃப்ரேயா ஆலனுடைய அந்த ஒரு கதாபாத்திரத்தை தவிர. அவங்க ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப அழகாகவே சித்தரிக்கப்பட்டிருந்தது. ஏன்னா எல்லாம் சிஜி, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் உடைய ஆட்டம் தான். அதெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க, நம்ம குறைய சொல்கிறதுக்கு இல்லை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச். இது ஆகா ஓகோ படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே இல்லைங்க அது ஒரு குப்பை படங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஓகே இல்லை ஒரு டீசெண்டான வாட்சுங்க, பொழுது போலனா ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு. நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன், அதனால் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை நீங்கள் கொஞ்சம் விசாரித்து செக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அப்படி இப்படி கேட்டு போகணும்னா அதுக்கப்புறம் அந்த காலை நீங்களே எடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.